11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, விசுவாசம் ஆனது நம்பப்படத்தக்கதாக உறுதியும் காணப்படாதவைகள். அப்ப விசுவாசத்தோடு நம்பப்படாத விசுவாசம் என்பது நம்பிக்கைத்தான். விசுவாசம் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. உன் நம்பிக்கைத்தான் உன்னுடைய விசுவாசம். அப்ப கர்த்தர் நம்பத்தக்கதான ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் பிரகாரம் நான் ஓட வேண்டும். அந்த விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்களாக கொண்டு போவேன், உன்னை நல்ல ஆசீர்வதிக்கப்பட நான் கொண்டு போவேன். இல்லை அது கொண்டு போவோம். நம்ம கொடுக்குற காணிக்கையா, நம்ம போடுற உபவாசம் ஜெபம்னால ஒன்றும் கிடையாது. உன்னுடைய விசுவாசம், அந்த விசுவாசம் நெருங்கி இருக்கணும், ஆண்டவரோட நெருங்கி இருக்க வேண்டும். அதான் அந்த காலத்துல நிறைய பார்த்தா சொல்லுவாங்களாம், கடல் மேல நடக்க முடியும், பாறைகள் மேல நடக்க முடியும், தீ மேல நடக்க முடியும், அக்னி மேல நடக்க முடியும். இப்படி பல காரியங்கள், நிறைய காரியங்கள் ஜோக்கா சொல்லுவாங்க, சாதனையா சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றா, உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கா, அந்த விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும், அந்த விசுவாசம் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அந்த விசுவாசம் தான் உனக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை கொண்டு வருமா. எந்த விசுவாசம்னா, நம்ம உள்ளத்துல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், அவர் மேல நல்ல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், நல்ல ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும், அவர் மேல ஒரு நல்ல நம்பிக்கை வைத்து நம்ம வாழ வேண்டும். ஒழிஞ்சு நம்பிக்கை இல்லாதபடி நம்மளுடைய ஓட்டம் தோத்து போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தோட ஓடும்போது பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான. யார சொல்றாருனாங்க, விசுவாசத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், அவன் ஒரு நீதிமான். கர்த்தர் கொடுக்குற சர்டிஃபிகேட், மனுஷன் கொடுக்கறத நீங்க எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு உங்களையெல்லாம் நான் நல்லவங்க, நீங்க என்னையெல்லாம் சேர்ந்து நல்லவங்க, நாளைக்கு நான் கெட்டவங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து நான் உங்களை எல்லாத்தையும் என்ன செய்வேன், கெட்டவங்க சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்னா இது நம்மளுடைய ஆவி, உணரப்படாத ஆவி, உணர்த்தப்படாத ஆவி, ஒரு பாரம் இல்லாத ஆவி. ஒரு பாரம் ஒருத்தருக்கு ஒன்று நம்ம என்ன செய்யணும், துடிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமா இருக்கு. இது யாரோட வேலை? கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய பிள்ளைகளோட வேலை. ஆனா ஒரு துடிப்பு இல்லைன்னா அது பிசாசனுடைய வேலை. நீங்க கவனமாக நீங்க என்ன செய்யணும், விசுவாசத்தோடு ஓட வேண்டும். அந்த விசுவாசத்துல தான் ஆண்டவராக இயேசு சொல்றார், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்யாது, தளர்ந்து போக